போன் செக் பண்றதுனால உங்களுக்கு பிரேக்கப் ஆகுதுன்றது கிடையவே கிடையாது. ஓகேவா? இது வந்து அதுவும் ஒரு லவ் தான். நார்மலா ஏன் போன் குடுறி, என்ன வச்சிருக்க நான் பாக்குறேன், அதுல நீ யார்கிட்ட பேசிருக்க போற கேட்கறத இல்லடா அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறீங்க. தெரிஞ்சு ஃபோனால பிரேக்கப் ஆன லவ்வர்ஸும் இருக்காங்க, பிரேக்கப் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இருக்காங்க. ஏன்னா ஃபோனில் தான் எல்லாத்தோட பர்சனலும் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் கப்பிள்ஸ்குள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் மேபி அவங்க பிரேக்கப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பு பண்ணுறவங்க தான் ஃபோன் காமிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ நானே என் ஹஸ்பண்டாக இருக்கோம்னா எங்கள் ஃபோன் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். ஏன்னா நாங்களே பேசிக்கிட்டது தான், நம்ம உனக்கு என் ஃபோன் எடுக்கணும்னா எடுத்துக்கோ, பாஸ்வேர்டு தெரியும், அவங்களுக்கு என் பாஸ்வேர்டு தெரியும், என் பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால அவங்க ஃபோனை வந்து நான் எப்போ வேணாலும் பார்க்கலாம், என் ஃபோன் அவங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது நாங்கள் ஒரு ரூல்ஸாகவே போட்டுக்கணும் எங்களுக்குள்ள. ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு பார்த்துக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு. அது ஏன்னு ஒரு நம்பிக்கையா இல்லை நாங்கள் அந்த புரிதலா அப்படின்னா எங்களுக்கு தெரியல. ஆனால் பார்த்துக்க மாட்டோம். எப்பயாச்சும் நான் அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பேன், அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் ஃபோன் அவங்க நிறைய டைம் பார்ப்பாங்க. நிறைய டைம்னா ரேர் பார்க்கறது. அது ஒரு இதுதான். ஆனால் ஃபோன் எடுத்து பார்த்தாலே சில பேருக்கு வந்து பயமா இருக்கும். ஃபோனை வாங்கிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, அண்ட் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, பாஸ்வேர்ட் மாற்றி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் தப்பு இருக்கு. நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்குமே பங்கு இருக்கு. ஸோ நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்குலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நம்ம ஃபோன் பார்க்கறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம தப்பு பண்ணாதான் நம்ம அதை காமிக்கிறதுக்கு பயப்படும். நம்ம தப்பு பண்ணலன்னா அதை காமிக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம். மோஸ்ட்லி தப்பு பண்றவங்க பயப்படுவாங்க. அதனால ப்ராப்ளம் வந்து பிரியறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன கேட்டா. அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபோனை வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேற பர்சன் கிட்ட கொடுக்கணும்னா நம்ம யோசிக்கலாம், ஆனால் நம்ம பார்ட்னர் கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து நம்ம யோசிக்க கூடாது. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பார்ட்னர் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம பயப்படாமல் இருக்கலாம், நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். நம்ம எதுவும் மறைக்காமல் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்ட்னர் கிட்ட. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஃபோனால் நிறைய ப்ராப்ளம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்னோட புரிதலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கேட்டுக்கோங்க. இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.